சிஎம் விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்தாரு. நம்ம எல்லாம் பார்த்துருந்தோம். அந்த டெல்லியில கிடைச்ச வரவேற்பை பார்க்கும்போது, கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பெருமைப்படுற வகையில தான் சிஎம் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஏன்னா, இதுவரைக்கும் யாருக்குமே கிடைக்காத வரவேற்பு தான் சிஎம் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, அவரு என்ன கோரிக்கைகள்லாம் முன் வச்சாரு அண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சிஎம் விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டாரு. ஸோ அவருக்கு கிடைச்ச வரவேற்பு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸார்லாம் எல்லாம் அணிவகுப்பு பண்ணி அவருக்கு ரொம்ப நல்லாவே வெல்கம் பண்ணாங்க. இதை பார்க்கும்போது லாஸ்ட்டாக அவர் சிபிஐ விசாரணைக்கு போனார். இப்போ சிஎம்மாக போயிருக்காரு. உண்மையாலே ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் அண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உண்மையாலே ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. டெல்லியே அதிர வச்சிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டு தான் அதிர வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டெல்லி பக்கம் வேற லெவலில் மாஸ் என்ட்ரி. ஸோ அதை தொடர்ந்து பிஎம் அவர்களை மீட் பண்ணி 20 நிமிஷம் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. அதில் முக்கியமாக 4 விஷயங்களை முன்னெடுத்து வச்சுருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு, எப்போவுமே இந்த மாநிலங்கள் அப்படின்னு வரும்போது அங்கே மாநிலங்களுடைய பாடல் தான் ஒலிக்கணும். ஏன் அப்படின்னா, எப்போவுமே நம்ம பொதுவாக பார்க்கும்போது தேசிய லெவலில் இருக்கிற பாடல்கள் தான் ஒலிக்கப்பட்டு வருது. அதனால் மாநிலங்களில் எப்போவுமே மாநிலங்களில் இருக்கிற பாடல் தான் முதல்ல ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். செகண்டு, எல்லாருக்குமே விமான போக்குவரத்து ஈஸியாகணும். நடுத்தர மக்களுக்கும் அந்த விமான போக்குவரத்து ரொம்பவே ஈஸியாகணும். அதுக்கு வழிவகை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. தேர்டு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த காவேரி பிரச்சனை எல்லா ஆட்சியிலையுமே தான் இருக்குது. அந்த வகையில் சிஎம் அவர்களும் இதை முன்னாடி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏன்னா நீர்வரத்து அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்பட்டு வருது. அதனால் அதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, மீனவர்களுக்காக அவர் பேசியிருக்காரு. இப்போ கடலில் மீன் பிடிக்க போனாங்கன்னா இலங்கை கடற்படையால் தமிழர்கள்லாம் கைது செஞ்சுட்டு போகிறாங்க. அதனால் இங்கே பாதுகாப்பு வேணும். ஸோ இதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும். இது வரைக்கும் இத்தனை கேஸ் இருக்குன்ட்டு எல்லாத்தையுமே இவர் முன்னெடுத்து வச்சுருக்காரு. உண்மையாலே அவர் சிம்பிளான விஷயங்கள் மட்டும்தான் எடுத்து வைப்பாருன்னு பார்த்தா, மெயினாக இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை எடுத்து வச்சுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. தொடர்ந்து அதை நம்ம சேனலில் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காரு. அதை பார்க்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் டென்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் ஈஸியாக ஆயிடலாம் போல இருக்கே. ஒரு கட் அவுட் பேனர்லாம் வச்சாலே எல்லாரும் சிஎம் ஆக்கிடுவாங்க போல். ஏன்னா இப்போ அப்படி தான் ஒருத்தர் ஜெயிச்சு நிற்கிறாரு. ஸோ மக்களை தான் அவர் முட்டாள்தனமான ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி கேலி கிண்டல் பண்ணி புதுமேலையில் சிரிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு பல பேரும் கண்டனங்களை முன்னெடுத்து வச்சுட்ருக்காங்க. அந்த வகையில் பவன் கல்யாணோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிபிஐ டு சிஎம் விஜயா டெல்லிக்கு திரும்பவும் போயிருக்க இந்த ஒரு தருணத்தை பற்றி அண்டு கோரிக்கைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சவங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.